நம்ம கூட பேசக்கூடிய அந்த ஒரு ஸ்டார், ஒரு சிங்கர். இவரோட வாய்ஸ் பத்தி சொல்லணும்னா ஒரு யூனிக்கான டெக்ஸ்டர் இவரோட வாய்ஸ்ல. இவர் பாடின பாட்டு எல்லாமே ஹிட்ஸ். அண்ட் ரீசெண்டா கூட கலைமாமணி அவார்டு வாங்கின வேல்முருகன் அவர்கள். வணக்கம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு மீண்டும் உங்களை சந்திக்கிறதுக்கு. வணக்கம். எங்களுடைய ரொம்ப செல்லமான அண்ணன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். எல்லாருமே நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே சாதிச்சு ரொம்ப நாள் கழிச்சு எல்லாம் சாதிச்சு அப்புறம் வாங்குவாங்க. நீங்க சாதிச்சு சீக்கிரமே கலைமாமணி அவார்டு வாங்கிட்டீங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷம். என்னன்னா நிறைய கலைஞர்கள் வந்து அதுல நீங்க சொன்ன மாதிரி ஆரம்பத்திலே நிறைய 90 வயசு 80 வயசு அப்படி உள்ள ஒரு பெரிய பெரிய கலைஞர்கள் கூட நம்மளும் இந்த ஒரு சின்ன வயசுல நம்ம அவங்களோட வந்து இந்த விருதை வாங்குறதுல ரொம்ப பெருமையா இருந்தது. அதே நேரத்துல தமிழக அரசுக்கு இந்த நேரத்துல நான் பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மியூசிக்னா வந்து எனக்கு சரிகமா பதனீஸ்லாம் தெரியாது. மியூசிக் கிளாஸ் எல்லாம் போயிட்டு இந்த வெளில துரத்திட்டாங்க. நீங்க நினைச்சீங்களா அப்போ உங்களோட நோக்கம் என்னவா இருந்துச்சு? இப்போ இவ்ளோ விஷயங்கள் நீங்க பண்ணிருக்கீங்க, இவ்ளோ பாடல்கள். இல்ல, ஆக்சுவலா வந்து நான் இந்த வரைக்குமே நான் வந்து திரையில நான் பாடுவேன் அப்படின்லாம் நினைச்சேன். ஆக்சுவலா மேடையில வந்து கொஞ்சம் கச்சேரியில பாடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா போதும். அதே மாதிரி ஒரு நிறைய நாட்டுப்புற பாடல்கள் திரையிசை பாடல்கள் வந்து கத்துக்கிட்டு கச்சேரியில பாடுவோம் அப்படிங்கறத தான் நான் நினைச்சிருவேன். சினிமாவில் பாடுவேன்னு நான் ஒரு நாள் கூட கனவு கூட கண்டதில்லை. அதை நான் நினைச்சும் வரல. ஏதாவது ஒரு நாள் டிவில ஏதாவது கும்பலா முகம் தெரிஞ்சா போதும், நம்ம ஊர்ல அதை நான் அந்த டிவில வரேன் எல்லாரும் பாருங்கன்னு சொன்னா போதுங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனா அது நான் நினைச்சதை விட பல மடங்கு இறைவன் கொடுத்திருக்காரு. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையிலேயே காட்ஸ் பிளெஸிங் நிறைய தேவை அதுக்கு. மதுரை குலுங்க இப்ப கூட ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல், ஏதாவது ஒரு செலிப்ரேஷன் டான்ஸ் ஆடணும்னா அந்த பாட்டு தான் போடுறாங்க. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இப்ப 2 நாளைக்கு முன்னாடி ஜேம்ஸ் சாரை வந்து பார்க்க போயிருந்தேன். அவர் உண்மையிலேயே கண் கலங்கி அவர் Facebookல ட்விட்டர்ல போட்டுருக்காங்க. அது நிறைய பேர் எனக்கு அவரு இதுல இருந்தவங்க எல்லாம் எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. என்னன்னா அவர் வந்து ரொம்ப ஆனா என்கிட்ட சொல்லும் பொழுதே அவர் கொஞ்சம் நெகிழ்ச்சியா தான் சொன்னாரு. ஏன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கா. என்னன்னா நான் அவர் விருதெல்லாம் இல்ல, ஆக்சுவலா வந்து நான் BMW கார் வாங்கியிருக்கேன். ஐயோ இல்ல, அதுக்கு ஆக்சுவலா வந்து இது கேக்குறவங்க யாரும் தப்பா நினைச்சாங்க. நான் வந்து பெருமைப்படுத்திக்கணும்னு சொல்லல, அது புலோல சொல்லிட்டேன். ஏன்னா மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல உதவி செஞ்சா பரவாயில்ல, அதை சொல்லலாம் இதனை. ஆனா இதுவும் நமக்கு தேவைதான். ஏன்னா நம்ம வேடிக்கை பார்த்த ஒரு வாகனம் வந்து நம்ம கையில இருக்குது. அதுக்காக தான் சொன்னேன். அது ஒரு மைல்ஸ்டோனா பார்த்திருப்போம். ஆமா, அப்படிதான் நான் யோசிக்கிறேன். அதே நேரத்துல ஒரு நாட்டு அப்படிதான் ஒரு Facebookலயும் போட்டிருந்தார். நான் வந்து ஒரு பாட்டு தான் வாய்ப்பு கொடுத்தேன். ஆனா வந்து அவனுடைய கையில ஒரு நாட்டுப்புற கலைஞன் கையில BMW இருக்கும்போது நான் ரொம்ப பெருமையா இருந்தது, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது, நிகழ்ச்சியா இருந்தது. நான் கண் கலங்கிட்டேன்னு சொல்லிட்டு அந்த Facebookல ட்விட்டர்ல அவர் பதிவு பண்ணிருந்தது ரொம்ப பெருமையா இருக்குது. எப்படி இமோஷனலா வந்து ஃபீல் பண்ணாரு ஜேம்ஸ் வசந்தன் சார் அண்ட் வேல்முருகன் சார் அப்படிங்கறத சொன்னாரு. சோ எப்படி மதுரை குலுங்க சாங் வந்து ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு, அதோட ரெக்கார்டிங் செஷன் எப்படி நடந்துச்சு, ஜேம்ஸ் வசந்தன் சார் வந்து எவ்வளவு சந்தோஷப்பட்டாரு அப்படிங்கறதெல்லாம் சொன்னீங்க. சோ இவ்வளவு பேசி இந்த பாட்டை பாடாம இருந்தா மக்கள் எல்லாம் கோச்சுப்பாங்க. சோ எங்களுக்காக ஒரு சில வரிகள். கல்லு மலை மேல கல்லுருட்டி அந்த கல்லுக்கும் வடம் போட்டு மதுரை கோபுரம் தெரிய கட்டி நம்ம மன்னவர் வாரத பாருங்கடி. மதுரை குலுங்க நீ நையாண்டி பாட்டு பாடு, புழுதி பறக்க நீ போடாத ஆட்டம் போடு. இந்த மண்ணு மணக்கிற மல்லிகைப்பூ நம்ம மனச எடுத்து சொல்லும், வந்து நின்னு ரசிக்கிற ஊரு சனம் இந்த தேர இழுத்து செல்லும். சூப்பர். போன வாட்டி வந்தப்போ சொன்னீங்க இந்த பானையை வச்சு பாடல்கள் பண்ணிட்டு இண்டிபெண்டன்ட் ஆல்பம் எல்லாம் பண்ண அப்படிலாம் சொன்னீங்க. சோ அது எப்படி போயிட்டு இருக்கு? அடுத்து என்ன ஐடியாஸ் இருக்கு? முடிஞ்சிச்சு, அந்த பாடல்லாம் முடிஞ்சு அது ஒரு நூலகத்திலே வெளியிட்டாங்க. பாலகிருஷ்ணன் IAS அவங்க தான் அந்த பாடல் எழுதியிருந்தாங்க. அந்த பாடல் வந்து பெரிய நூலகத்துல கார்த்திக் சார் பொன்னுவன் சார்லாம் வந்திருந்தாங்க. தாஜ்னூர் சார் இசையில அதை அழகா பண்ணி அந்த பாடல் வந்து நல்லா அது என்ன சொல்றது, அந்த பழைய காலத்தினுடைய அந்த அதனுடைய ஆராய்ச்சியாளர்கள்லாம் வந்திருந்தாங்க. அந்த பிளே பண்ணி விஷுவல் பண்ணி
அதை பாராட்டி அதை போடும்போது ரொம்ப பெருமையாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லாருமே பாராட்டினாங்க, நல்லா இருக்கு உங்க வாய்ஸ்ல அந்த பாடல் கேட்கும்போது அவ்வளோ அருமையா இருக்கு அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வந்து நிறைய இப்போ ஒரு 30 பாடல் பண்ணியிருக்கிறேன். சிட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு அவர் தான் எழுதியிருக்காரு. 30 பாடலுமே வந்து இந்த சமுதாயத்துக்கு தேவையான பாடல்கள். என்னன்னா ஒரு எலெக்ஷன்னா எப்படி நடக்கணும், அந்த எலெக்ஷன் இப்படி நடந்தா எப்படி இருக்கும், அப்ப எல்லாருக்குமே அது ஒரு பெரிய சந்தோஷமா இருக்குங்கிற மாதிரி ஒரு பாடல். அதுக்கப்புறம் உறவுகள்லாம் வந்து எவ்வளவு தூரம் மேம்படலாம், எவ்வளவு தூரம் அது தேவைப்படுது, அது எப்பயுமே தேவை இந்த உறவுகள் அப்படிங்கிறது வந்து அதுக்காக ஒரு பாடல். அப்புறம் நட்பு ரீதியான பாடல்களும் அந்த பாடல். அப்புறம் விவசாயத்தை போற்ற மாதிரி, அப்பாவை பத்தி அம்மாவை பத்தி, நம்மளுடைய அன்றாடம் உபயோகிக்கிற அந்த பொருள்கள், அதாவது வீட்டில் அன்றாடமா யூஸ் பண்ண அந்த அம்மிக்கல் பத்தி ஒரு பாடல், குடைகள், அந்த அது என்ன சொல்றது, மோரம், முச்சி, களைகட்டு, மம்முட்டி, இது எல்லாமே இந்த கருவிகள்லாம் பத்தி ஒரு பாடல்கள். இப்படி வந்து நிறைய விஷயங்கள், நம்ம ஊரினுடைய தெருவை பத்தி, எல்லைகள் பத்தி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒரு 30 பாடல்கள் பண்ணிருக்கிறோம். கூடிய சீக்கிரத்துல விரைவில் அது ஒரு பெரிய விழா, பிரம்மாண்ட விழாவா இருக்கும். இப்போ சில சிங்கர்ஸ் வந்து ஒரு படத்துல பாடுறாங்க, ஆனா அந்த பாடல்கள் வந்து படத்துல இடம் பெறது கிடையாது. சிங்கர் நீங்க எப்படி பாக்குறீங்க இத? அது ஆக்சுவலா ஆமா, இப்ப எதுக்கு மச்சான் காதலு, வேணா வேணா மோதலு, காவு வாங்கும் காதல் மேல கொல்லாத நீயாவு. இந்த பாடல் வந்து நானும் ஆலப்ரோஜி சாரும் ஆடியோல பாடியிருப்போம். சாங் பயங்கர, நான் பெரிய எதிர்பார்ப்பு, ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு. விஷுவல்ல படத்துல பார்த்தாக்க இவரு சிவகார்த்திகேயன் சாரும் அனிருத் சாரும் பாடியிருப்பாங்க. இப்ப எப்படி சொல்றது மக்கள்கிட்ட, ஏன்னா வீட்லயே ஒத்துக்கல, சும்மா போய் சொல்லாதீங்க, உங்க வாய்ஸ்ல அவங்க எப்படி பாட முடியும், அவங்க 2 பேர்ல பாடுறாங்கட்டாங்க. அது ஒரு சின்ன ஒரு இருக்கும் நம்ம பாடும்போது. அது மாதிரி நிறைய பாடல்கள் வந்து மிஸ் ஆகும் ஆயிருக்குது. பாட வைக்கும்போது சொல்லுவாங்க, நீங்க பாடுங்க, டைரக்டருக்கு பிடிச்சாதான் வரும், மியூசிக் டைரக்டருக்கு பிடிச்சாதான் வரும், எல்லா ஆக்டருக்கு ஹீரோக்கு பிடிக்கணும். ஏன்னா அப்படி மற்றவங்க பாடியும் எனக்கு வந்திருக்கு. அதே மாதிரி ஒத்த சொல்லால வேற ஒருத்தர் பாடிதான் எனக்கு வந்தது. காஞ்சனாவில சங்கிலி முங்கிலி வந்து வேற ஒருத்தர் பாடிதான் வந்தது. ஒத்த சொல்லால மாதிரியே மீண்டும் ஒரு நாங்க ஒரு கூட்டணி, ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், எஃப்எம்ல கண்டிப்பா ஒத்த சொல்லால் இப்ப கூட போடுவோம் சார். இருந்தாலும் உங்களுக்கு அந்த செய்தியும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணிட்டாருன்னா, ஆடுகளம் மாதிரியே அதே கவிஞர், அதே டைரக்டர், அதே ஹீரோ, அதே மியூசிக் டைரக்டர், அதே சிங்கர், அந்த 5 பேரும் சேர்ந்து இப்ப அசுரன்ல சேர போறோம் ஒத்த சொல்ல பாடும் வந்து முதல் நாள் ட்வீட் பண்ணிட்டாரு. எல்லாரும் கேக்குறாங்க, நாளைக்கு பாட போறீங்களா, நாளைக்கு. ஆமா சார் தெரியல அப்படின்ட்டு. அதே மாதிரி அடுத்த நாள் தனுஷ் சார் பிறந்த நாள் அன்னைக்கு புதுசா இப்ப பாடியிருக்காரு வெற்றிமாறன் சார் அந்த இயக்கத்துல. அது ரொம்ப ஹாப்பியா இருக்குது. என்ன ஒண்ணுன்னா, அது வந்து சோலோ ஒத்த சொல்லல, இது டூயட்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து, ஐ திங்க் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம். ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து டூயட்ல ஒரு சாங் பாடி இருக்குது. ரொம்ப ஹாப்பியா இருக்குது, ஏன்னா பெரிய ஒரு ஹீரோக்கு டூயட் பாடினதுல ரொம்ப சந்தோஷம். சோ திருவிழா சாங்ஸ், ஹீரோ என்ட்ரி சாங்ஸ், அதுக்கப்புறமா லவ் ஃபெயிலியர் சாங்ஸ் எல்லாம் பாடியாச்சு. ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டியூட் சாங் வேற பாடியிருக்கேன். சோ ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காரு. ஒத்த சொல்லால பாட்டு ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட். இப்ப கூட ரேடியோல போட்டாக்கா அப்படியே ஜாலியா கேட்டுட்டே இருக்கலாம். அது ஒரு ஃபீல் கிடைக்கும், ஒரு ஹாப்பியான ஃபீல். சோ அந்த சாங்கோட ரெக்கார்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க சார். அந்த ஓப்பனிங், அந்த ஒத்த சொல்ல அந்த பேஸ்ல பாடுறதுக்கு வந்து எனக்கு அந்த பேஸ் வரல வேற, ஏன்னா ஷார்ப்லயே பாடி 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 அதுக்கப்புறம் தூங்க வச்சிருவாங்க. 3 மணிக்கு 4 மணிக்கு போய் அந்த பேஸ் அந்த பான் இருக்கும், அதுக்குன்னே தூங்க, சரி தூங்கு கொஞ்ச நேரம் அப்படின்ட்டாங்க. தூங்கிட்டு அப்புறம் அந்த பேஸ் வச்சு அப்புறம் ஒத்த சொல்லல அப்ப வந்தது. ஓகே, அது மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயமா போயிட்டு பாடு. அதே மாதிரி டைரக்டர் சாரும் அந்த கதை சொன்னாரு. எனக்கு வந்து எப்படின்னா, நீங்க ராவா பாடணும், அப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பாடுறது, ஹீரோக்கு முத பாடுறது. அது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இன்ன வரைக்கும் எனக்கு ஒரு பெரிய மைல்கல் ஆடுகளத்துல பண்ணறது அப்படிங்கிற ஒரு அட்ரஸ் கிடைச்ச ஒரு பாடல். வெற்றிமாறன் சாருக்கு, தனுஷ் சாருக்கு, ஜிவி சாருக்கு, ஏகாதேவி சாருக்கு நான் பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அசூரன்ல தான் பாட முடியாது, அட்லீஸ்ட் ஒத்த சொல்லால கண்டிப்பா. ஏ பவுடர் டப்பா தீந்து போனது, அந்த கண்ணாடியும் கடுப்பு ஆனது, நான் குப்புற காப்படுத்து கடந்த, என்ன குதிரை மேல ஏத்தி விட்டாயே, ஒன்னும் சொல்லாம உசிர தொட்டாய, மனச இனிக்க வச்ச சீனி மிட்டாய.
வா வா. மூத்த கணேசனே முக்தி தரும் விநாயகனே பார்வதிக்கு தலைமகனே எங்களை வாழ வைக்கும் கஜமுகனே. மூத்த கணேசனே முக்தி தரும் விநாயகனே பார்வதிக்கு தலைமகனே எங்களை வாழ வைக்கும் கஜமுகனே. ஒரு சூடம் ஏற்றி வாழ்த்துவோம் உன் சுடர்முகத்தை போற்றுவோம். ஒரு சூடம் ஏற்றி வாழ்த்துவோம் உன் சுடர்முகத்தை போற்றுவோம். எங்களோட பிள்ளைக்கெல்லாம் உனது பெயரை சூட்டுவோம். எங்களோட பிள்ளைக்கெல்லாம் உனது பெயரை சூட்டுவோம். உனது பெயரை சூட்டுவோம். மூத்த கணேசனே முக்தி தரும் விநாயகனே பார்வதிக்கு தலைமகனே எங்களை வாழ வைக்கும் கஜமுகனே எங்களை வாழ வைக்கும் கஜமுகனே. சூப்பர் சார். சோ உங்க ஃபேன்ஸ்க்கெல்லாம் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ரேடியோ சிட்டி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சொன்ன மாதிரி எங்களுடைய செல்ல அண்ணா அப்படின்ன மாதிரி ரொம்ப எனக்கும் அந்த மாதிரி ஒரு க்ளோஸ் த ஹார்ட். என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதே நேரத்தில் அழகா வந்து என்னை வந்து பேட்டி எடுத்து இன்டர்வியூ எடுத்து ஆமா அவங்களும் அப்பப்ப வீடியோல வருவாங்க. என்ன பாக்குறீங்களா இல்ல கண்டிப்பா அவங்களுக்காகவே பார்த்துருவீங்கன்னு நினைக்கிறேன். அதனால நிறைய லைக்ஸ் எல்லாம் கொடுங்க, நிறைய ஷேர் பண்ணுங்க, நிறைய வந்து கமெண்ட் பண்ணுங்க, நல்ல நல்ல கமெண்டா கொடுங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச் சார். ஸ்டார் எக்ஸ்பிரஸ்க்கு வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணதுக்கு. நீங்க மேலும் அவார்ட்ஸ் நிறைய ரிசீவ் பண்ணணும், நிறைய படங்கள் பண்ணணும், நிறைய கார் வாங்கணும் என்கிட்ட சொல்லணும். தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ. ரேடியோ சிட்டி தமிழ் எங்கேயும் எப்பொழுதும்.